கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. அனைத்து நாட்களுக்கு பிற்பாடு விண்ணகம் தொலைக்காட்சியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப சுபங்களிலும் விண்ணகம் தொலைக்காட்சி ஊழியத்துக்காய் போகிற சால்சுக்காய் இந்த ஊழியங்கள் 1 30 60 100 வளரும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வாழ்க்கையா அல்ல தேவ பணியா என்று நாம் சற்று சிந்திப்போம். வேலைகளா அல்ல கடவுளுக்காக செய்கிற பணியா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கை முக்கியம் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. நேருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆனால் வாழ்க்கையில சரியில்லாமல் ஊழியம் செய்ய ஆசைப்படக்கூடாது. அநேக நல்ல பணக்காரனாக வரணும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் தந்திரோபாயமாய் பணங்களை சம்பாதித்து அதெல்லாம் நல்லதல்ல. உங்களோட வாழ்க்கை சரியில்லாமல் நாங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கலாம், பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம், எங்களுடைய தொழிலாக இருக்கலாம், இந்த வாழ்க்கையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய ஜீவியம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கடவுள் எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அநேகமான நேரங்களிலே எல்லார் மத்தியிலும் நான் பிரபல்யமா இருக்க வேண்டும், எல்லார் மத்தியிலும் நான் நல்லா இருக்க வேண்டும்னு சொல்லி பந்தா காட்டுறதுல நாங்கள் முன்னிக்கிறோம். ஆனால் கடவுள் முன்னிலையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப ஜீவியம், சபை, சமுதாயம், வேலை ஸ்தலத்துல, அயலவர்கள் மத்தியில ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோமா என்பதை அடிக்கடி நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு இதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டும், வெளிப்பாடு வேண்டும், தீர்க்க தரிசனம் வேண்டும், கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்க வேண்டும், நான் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்று சொல்லி பலதரப்பட்ட தந்திரோபாயங்களை உற்சாகத்தோடு நாங்கள் வேலை செய்கிறது தப்பு கிடையாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாய் சரியா இருக்குமாயிருந்தால் நாங்கள் எதற்கும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமொழிகள் 16:7 சொல்லுவது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்கிறவர் நமது ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருடைய பார்வையில சரியா இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் அனுதினமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை கர்த்தருக்கு முன்பாக சீர் செய்ய பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக எங்களை பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் வாழ நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கனப்படுத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படியாக, பலியை அல்ல இரக்கத்தையும், அதாவது சர்வாங்க தகன பலியை விட கர்த்தரை அறிகிற அறிவில் மக்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அங்கலாய்க்கிறார். ஏன் ஜனம் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலிகளை செலுத்துகிறார்கள், எனக்காக அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை, நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல தொடர்பாடல் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் நிமித்தம் வருத்தப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, தேவ பணியாளர்களே, தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஏசப்பாவோடு நல்ல முறையிலே நம் உறவை காத்து கொள்ள வேண்டும். அவருக்கும் எங்களுக்கும் நல்ல தொடர்பான நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. அனைவரும் சாட்சி சொல்ல ஆசைப்படுவார்கள். திருச்சபையிலே ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், மற்றவர்களுக்கு முன்பாக எனக்கு அப்படியெல்லாம் செய்தார் சொல்ல ஆசைப்படுறாங்க. சாட்சியை வாழ்கிறோமா? கொஞ்சம் கேட்கணும். என்னோட வேலை ஸ்தலத்துல, எங்களால ஒரு மத்தியில வேணா வெளியே போக வேண்டாம், எங்க குடும்பத்துல நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் சாட்சியா இருந்தா தான் நான் பிரசங்கியரா இருக்க முடியும், நான் ஆண்டு ஊழியக்காரனா இருக்க முடியும், நான் பலிபீடத்துல நிற்க முடியும். இன்னைக்கு என் குடும்பத்துல நான் என் குடும்பத்துக்கே நான் உதவாதவனா இருந்து 1000 பேருக்கு நான் நல்லவன் போல நாடகம் போடுவதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் அதை விட நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாய் சரியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கும் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த செய்தியை பார்க்கிற நானும் நீங்களும்
எங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதியிலும் ஆண்டவருக்கு முன்பாய் நாம் சரியாய் நடக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாய் என்னுடைய வாழ்க்கை சரியாய் இருக்கிறதா? அவரை நான் பிரியப்படுத்துகிறவனாய், அவரை பிரியப்படுத்துகிறவளாய் நான் வாழ்கிறேனா? என் ஊழியமாய் இருக்கலாம், நான் சபை